பிரைஸ் அலாட். இடரலை பற்றி இயேசு என்ன கற்பித்தார், அது எப்படி நடக்கிறது, அதை எப்படி தவிர்ப்பது என்பதை பார்க்கலாம். சோதனை, அழுத்தம், பயம் அல்லது தவறான தாக்குதல் மூலம் எல்லோரும் ஆவிக்குரிய ரீதியாக தடுமாறுகிறார்கள். பலவீனத்திற்காக இயேசு நம்மை கண்டனம் செய்யவில்லை, ஆனால் விழுவதை தவிர்ப்பது எப்படி என்பதை நமக்கு கற்பிக்கிறார். இடரல் என்ற கிரேக்க வார்த்தை ஸ்கென்டெலிசோ என்று உள்ளது. அதன் பொருள் ஆவிக்குரிய ரீதியாக தடுமாறுவது, பாவத்தில் விழுவது, உண்மையால் இருதயம் புண்படுத்தப்படுவது, கீழ்ப்படிதலில் இருந்து விலகி செல்வது. தடுமாறுவதை, அதாவது இடறுவதை பற்றி இயேசு 4 போதனைகளை கொடுத்தார். முதலாவது, மற்றவர்களை இடரல செய்யாதிருங்கள். இயேசுவின் சீஷர்கள் யார் பெரியவர் என்று தங்களுக்குள் விவாதித்து கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஒரு சிறு குழந்தையை அழைத்து அந்த குழந்தையை ஒரு ஆவிக்குரிய உருவகமாக பயன்படுத்தினார். அவ்வாறு மத்தேயு 18:6 இவ்வாறு சொன்னார்: என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவர்கள் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். சிறியவர்கள் என்பது தாழ்மையான விசுவாசிகள், பாதிக்கப்படக்கூடிய மக்கள், புதிய விசுவாசிகள், எளிதில் தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுபவர்கள் என்று பொருள்படுகிறது. இடரலுக்கு உண்டாக்குகிறது என்பது அவர்களை பாவம், குழப்பம், சந்தேகம், தவறான போதனை, ஊக்கமிழத்தல் ஆகியவற்றுக்குள்ளாக வழிநடத்துவது. எனவே நமது முன்மாதிரியான வாழ்க்கை முக்கியமானது, நமது வார்த்தைகள் முக்கியமானது. ஏனென்றால் அது பிறரை இடரலுக்குள்ளாக நடத்திவிடும். எந்திரக்கல் 100கணக்கான கிலோ எடை உள்ளது. மற்றவர்களை பாவத்திலும் சந்தேகத்திலும் ஊக்கமிழத்திலும் ஆழ்த்துவது எவ்வளவு கடுமையானது என்பதை காட்ட இயேசு இந்த உருவகத்தை பயன்படுத்தினார். இரண்டாவது, உங்களை தடுமாற்றத்துக்குள்ளாக நடத்தும் எதையும் உடனடியாக உங்களை விட்டு அகற்றுங்கள். மத்தேயு 18:8-9 உங்கள் கை அல்லது கால் உங்களை இடரலை செய்தால் அதை தரித்து போடுங்கள். உங்கள் கண்கள் உங்களை இடரலை செய்தால் அதை பிடுங்கி போடுங்கள் என்று இயேசு சொல்கிறார். இயேசு இங்கு நம்முடைய உடல் பாகத்தை சிதைக்க சொல்லவில்லை, ஒரு செய்தியை வலியுறுத்த மிகைப்படுத்துதல் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. கை என்பது நீங்கள் செய்யும் செயலை குறிப்பிடுகிறது. கால் என்பது நீங்கள் செல்லும் இடத்தை குறிப்பிடுகிறது. கண் என்பது நீங்கள் பார்க்கும் ஆசைப்படும் விஷயத்தை குறிப்பிடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாவத்திற்கு இட்டுச் செல்லும் எதையும் அகற்றுங்கள். தீர்க்கமாக, முழுமையாக, உடனடியாக அதை செய்யுங்கள். ஒரு வலைதளம் உங்கள் காமத்தை ஏற்படுத்தினால் அதை அகற்றுங்கள், தடுங்கள். ஒரு நட்பு உங்கள் தேவனிடம் விலகச் செய்தால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையின் தாக்குதல் செய்வதை நிறுத்துங்கள். ஒரு பழக்கம் உங்கள் ஆவியை பலவீனப்படுத்தினால் அதை நிறுத்திவிடுங்கள். ஒரு இடம் சோதனைப்படுத்தினால் அங்கு செல்வதை தவிர்த்து விடுங்கள். ஆமென்.